days, I'm getting closer to unlock my consciousness. The poison's only building up my tolerance. We were never born to be the obvious, isn't it obvious? Time is slipping, dials spinning. I still wonder if I'm dreaming, or maybe I'm the only one who's wide awake. Am I the only one? So Ingress Skoda Kushaq. சொல்லுங்கள் உங்கள் வியூ என்ன? நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. சீட் கவர் இவரே போட்டிருக்காருப்பா. ஓகே, நம்ம வண்டியில் சீட் கவர் இல்லை. வாங்க அந்த வண்டி ஹெட்ரூம் நல்லாவே இருக்குது. என்னோடய ஹைட்டுக்கு ஒரு 6 feet ஹைட் இருக்கவங்க கூட கொஞ்சம் தாராளமாக கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். 3 பேர் உட்காரலாம்னு நினைக்கிறீங்களா? பின்னாடி கண்டிப்பாக என்ன மாதிரி இருந்தால் கண்டிப்பாக 4 பேர் கூட உட்காரலாம். என்ன மாதிரி இருந்தால் 2 பேர் தான். ஆமாம், என்ன மாதிரி இருந்தால் ஒரு 4 பேர் உட்காரலாம். நாங்கள் உட்காந்து போயிருக்கோம், அதனால சொல்கிறோம். கைலாக்கில் போக முடியாது. கைலாக்கில் 4 பேர் தான், 2 பேர் தான் உட்கார முடியும். இந்த கைலாக்குக்கும் குஷாக்குக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, ஏன் நான் குஷாக் சூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுதான் ரீசன். இந்த பின்னாடி சீட்டு கம்ஃபர்ட் வந்து பின்னாடி டிக்கியை கூட. ஆமாம், டிக்கி வந்து அதில் அதிகம் தான், ஆனால் வந்து உங்களுக்கு பார்த்தா அதிகமாக தெரியாது. இதில் வந்து அதிகமாகவே இருக்கும். அதே மாதிரி இந்த பின்னாடி சீட்டோட கம்ஃபர்ட் வந்து ஃப்ரண்ட் சீட்டில் கூட கிடைக்காது இந்த வண்டியில். அதுதான் மெயின் ரீசன். இப்போது டைகனோட இன்க்ரெஸ் பார்க்க போகிறோம். டைகன் கொஞ்சம் புது வண்டி, நல்ல ஃபேப்ரிக்கான சீட்ஸு. சொல்லுங்கள் உங்கள் காரு. இது ஒன்றும் கொஞ்சம் ஈஸி போகல, இது கொஞ்சம் இன்னும் ஸ்பேஷியஸாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இல்லை சேம் தானா? மோஸ்ட்லி சேம் தான். மேபி அந்த சீட் கவர் அதெல்லாம் போட்டிருக்கிறதுனால அப்படி தெரியுதோ. சீட் கவர், சீட் டிசைன் கொஞ்சம் மாறுதுன்னு நினைக்கிறேன். இதுவும் கிட்டத்தட்ட அதே தான். இங்கே ஒரு 6 feet வரைக்கும் நல்லாவே உட்காரலாம் தாராளமாக. இது கொஞ்சம் டார்க் இன்டீரியர், அதனால் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் பெருசாக இருக்க மாதிரி இருக்குது. நேரில் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பேஸ் தெரியும். ஆமாம், எக்ரெஸ் எப்படின்னு சொல்லிடுங்க. ஸ்கோடா சொல்ல மறந்துட்டோம். எக்ரெஸும் கிட்டத்தட்ட ஈஸி தான். ஒரு 6 feet இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் குனிஞ்சு போகணும்ல. ஆமாம், உட்காரும் போது 6 feet இருக்கவங்க கொஞ்சம் பார்த்து உட்காரணும். உட்காரும் போது மட்டும், ஏன்னா கொஞ்சம் இது லோ ஸ்லங்கில் இருக்குது, அதனால் கொஞ்சம் உட்காந்து பார்த்து உட்காரணும். அதே மாதிரி இதுவும் கொடுத்துட்றோம், ஹேண்ட் கிரிப் எல்லாம் எடுத்துக்கும். டிரைவர் சீட்டுக்கும் கொடுத்துட்றோம். சீட்டுக்கும் இருக்குது ஹேண்ட் கிரிப்பு. ஓகே, ஸ்கோடாவோட டிரைவர் சீட்டில் எப்படி இருக்குன்னு காட்ட போகிறோம். இது நம்ம வண்டி கொஞ்சம் அழுக்காக தான் இருக்குது. இது என்னோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி நான் செட் பண்ணி வச்சுருக்கிறேன். அவரோட இதுக்கு செட் பண்ணியிருக்காரு. நம்ம ஈஸியாக மூவ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாகவே இழுத்தால் கூட பின்னாடி ஸ்பேஸ் நல்லா கிடைக்கும். என்ன மாதிரி இருக்கும் உட்காந்தாங்கன்னா நல்லா ஸ்பேஸ் கிடைக்கும். இல்லை நான் நார்மலாக கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கிறேன் அப்படின்னா பின்னாடி உட்காந்துக்கலாம். இந்த டெலஸ்கோப் இது இருக்குது. ஆமாம், இதில் வந்து 2 spokes ஸ்டீரிங் வீலு. அதுலேயும் அதே தானே? இல்லை, அது 3 spoke. 3 spoke? ஓ, இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும். 2 spoke ஸ்டீரிங் வீல். ஆனால் என்ன ஆன் பண்ணியிருக்கேன்ல, ஆனில் தான் இருக்குது. என்ன உங்களுக்கு இந்த மாதிரி டக்குன்னு லைட்டாக இந்த ஃபைன் ஃபேப்ரிக் அழுக்கு மட்டும் நல்லா தெரியும். இந்த பியானோ கொஞ்சம் கார்பன் டச் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. இது வந்து கொஞ்சம் கிளாசி டிசைனு. இது கொஞ்சம் அலுமினியம் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கு. மெயினாக வந்து உங்களுக்கு ஸ்கோடாவில் என்னென்னா வந்து இந்த சிம்பிளி கிளவர் ஃபீச்சர்ஸ் தான் நம்ம வந்து ஸ்கோடாக்கும் வெல்ஸ்வேகனுக்கும் மெயின். அதை காட்டுங்க. அது டிக்கெட் ஒன்று இங்கே பார்த்தீங்கன்னா டிக்கெட் ஹோல்டர். இது வந்து நம்ம இது வோல்ஸ்வேகன் இல்லை, இதெல்லாம் வெல்ஸ்வேகனில் கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம இந்தியன்ஸ் வந்து யூஸ்வலாக சாமி அது மாதிரிலாம் வச்சுக்கோம்ல, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் தனியாகவே கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த டேஷ்போர்டை வந்து பாலிஷ் நம்ம பண்ணி அதுக்கு மேலே ஒட்ட வைக்கிறதுக்கு பதிலாக இது ஸ்பேஸ்லேயே நம்ம ஒட்ட வச்சுக்கலாம். இது வந்து சிம்பிளி கிளவர் ஃபீச்சர். அதுக்கப்புறம் மெயின் ஃபீச்சர் பார்த்திங்கன்னா இதுதான். மெயின் ஃபீச்சர்லாம் இல்லை, இது வந்து வெல்ஸ்வேகனில் கிடையாது. இது வந்து ஸ்கோடாவில் தான் இருக்குது. அதுவும் இல்லை, ஸ்கோடா ஸ்கோடாலையும் வரதில்லை இது. இல்லை ஸ்கோடாவில் வந்து இங்கே வந்து இது இல்லையோ, நார்மல் இது சன்ரூஃப் இல்லையோ, அதில் எல்லாத்துலேயும் சன் ஹோல்டர். இங்கே வந்து கிளாஸோட வரும். ஆனால் இது 2 ஏர் பேக் தான். இது வந்து 2 ஏர் பேக் மாடல். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்தப்போ எடுத்த மாடல் இது. ஃப்ரண்ட்டு நல்லாவே இருக்குது. ஆனால் எனக்கு பிடிச்சது ரியர் ஸ்பேஸ் தான். ரியர் சீட் தான் எனக்கு கம்ஃபர்டபுள் இந்த வண்டியில். எக்ரேஸ் எப்படி இருக்குன்னு காட்டுங்க. டிரைவர் சீட்லேருந்து எக்ரேஸும் சேம் ஆஸ் யூஷுவல் தான்.
ஓகே, டைகனோட டிரைவர் சீட், இன்க்ரெஸ் எக்ரெஸ், அதுக்கப்புறம் என்னெல்லாம் இருக்குன்ட்டு எங்கிட்ட காட்டுவார். இது டைகன் ஜிடியோட இன்க்ரெஸ்ஸு ஃப்ரண்ட் சீட்டு. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கோடாக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால் இந்த ஸ்டீரிங் வீல் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக டிஜிட்டல் டிஸ்பிளே. அதே மாதிரி பட்டன்ஸ், நேவிகேஷன் எல்லாமே டிஃப்ரெண்ட்டு. அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் வந்து மோல்டட் ஸ்க்ரீன். இது அதில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் வந்து ஃப்ளோட்டிங் ஸ்க்ரீன், இது வந்து மோல்டட் ஸ்க்ரீன் தான். அதே மாதிரி இந்த கிளவர் ஃபீச்சர் டெக்னாலஜி இதில் இருக்காது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் தனியாக கொடுத்துருப்பாங்க, இதில் ஸ்பேஸ் எதுவும் இல்லை, ப்ளெயினாக தான் இருக்கும். நம்ம தான் இந்த மாதிரி ஒட்ட வைக்கணும். இங்கே வந்து உங்களுக்கு டிக்கெட் ஹோல்டர் எதுவும் கிடையாது. இங்கே வந்து உங்களுக்கு சன்கிளாஸ் ஹோல்டரும் கிடையாது. ஆனால் அதுக்கு பதிலாக வந்து இங்கே வந்து சன்ரூஃப் கொடுப்பாங்க. சன்ரூஃப் இருக்குது. சன்ரூஃப் வேணால் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணுறோம். இதில் வந்து சன்ரூஃப் ஃபீச்சர் வரும். சன்ரூஃப் நம்ம வென்டிலேஷனுக்காக திறந்துக்கலாம். அதே மாதிரி இவர் வண்டி வந்து ஸ்டார்ட் ஸ்டாப் ஃபீச்சர் இருக்கிற வண்டி. மெயினாக பார்த்தீங்கன்னா வந்து அதே மாதிரி இதில் ஏசி பட்டன் பார்த்தீங்கன்னா சிமிலர் டு ஸ்கோடா குஷாக். ஸ்கோடாவை என்ன ஏசி இது இருக்கோ அதுவே தான் இதுவும். அதே மாதிரி தான் டச் ஸ்க்ரீன் நம்ம ஒரே ஒரு நிமிஷம். ஏசி வந்து இந்த டச் ஃபீச்சர் வந்து வோல்க்ஸ்வேகனும் சரி ஸ்கோடாவும் சரி ஒரு வேரியண்ட் லைக் மிட் வேரியண்ட்லேருந்து தான் இந்த ஆப்ஷன் அவைலபிள். அதுக்கு முன்னாடியெல்லாம் மேனுவல் டைப் ஆஃப் இது தான். லைக் எப்படி கைலாக்கில் நமக்கு எப்படி இருக்கும், ஸ்டவ்வில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். சார்ஜிங் இது கொடுத்துருக்காங்க. கீழே டைப் சி, ரெண்டுமே டைப் சி சார்ஜிங். அதுலேயும் ரெண்டுமே டைப் சி. இது இல்லாமல் வயர்லெஸ் சார்ஜிங். ஆனால் அது அவ்வளோவா ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம், ஹீட் ஆகுது. அதே மாதிரி மெயின் டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்கோடாவில் வந்து இங்கே ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் வரும். வோல்க்ஸ்வேகனில் இங்கே வரும் ஸ்டார்ட் ஸ்டாப். இந்த இடத்துல தான் நம்ம ஸ்டார்ட் ஸ்டாப் பண்ணணும். ஸ்கோடாவில் இங்கே வரும். அது ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அவ்வளோதான். ஸ்பீக்கர்லாம் சிமிலர் தான். ஸ்பீக்கர் எல்லாமே சிமிலர் தான். பாட்டு ஏதாவது போடலாமா? அது வேறு என்ன உங்களுக்கு இதே மாதிரி இந்த டெலஸ்கோபிக் இது எல்லாமே சேம் தான் குஷாக்குக்கும். நான் சொன்னது வந்து இந்த ஃபைன் டெஸ்ட்டு தான் வந்து எப்படி உள்ளார வருதுன்னே தெரில. எவ்வளோ தொடச்சாலும் உள்ளார வந்துடுது. ஸோ யாராச்சும் ஃப்யூச்சரில் எடுக்கிறீங்கன்னா இதுக்கு ஒரு பிபிஎஃப் மேலே போட்டுக்கோங்க. அலுமினியம் பெடல்ஸ் வரும். உங்கள் வேரியண்ட் வந்து அலுமினியம் பெடல்ஸ் வந்துடுது இல்லை? இது வந்து அலுமினியம் பெடல்ஸ் வரும் இந்த வேரியண்ட்டில். இது சொல்லவே இல்லைங்களா நீங்கள்? இது வந்து ஸ்க்ரீன் டிஜிட்டல் காக்பிட். இது வந்து ஸ்க்ரீன் வந்து நார்மல் அனலாக் கிடையாது, டிஜிட்டலு. இதே மாதிரி நம்ம வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். நமக்கு ஏற்ற மாதிரி நமக்கு எது பிடிச்சிருக்கோ அதில் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது வந்து ஆட்டோமேட்டிக் IRVM. நம்ம மேனுவல் கிடையாது, ஆட்டோமேட்டிக். டே அண்ட் நைட் அதுவே வந்து ஸ்விட்ச் ஆகிருக்கும். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா வந்து இதிலும் சிமிலர் டு ஸ்கோடா. இங்கே எந்த மிரருமே இல்லை, இங்கே வந்து மிரர் வரும். அதே மாதிரி இது வந்து டம்மி பட்டன். பூட் ஸ்பேஸ் பார்க்கலாம் டைகன்து. ஸோ திங்ஸ் எல்லாம் அப்படியே போட்டு தான் இருக்குது. ஆனால் ஐ திங்க் சேம் தான் இல்லை, சேம் சைஸ் தான். ஆனால் கொஞ்சம் இந்த ஹைலிப்பாக இருக்குது. உள்ளே தூக்கி இப்படி வைக்கிற மாதிரி இருக்குது இல்லை? எனக்கு அப்படியே ஓப்பன் பண்ணுங்கள், க்ளோஸ் பண்ணாங்க. இது கொஞ்சம் லோ லிப் தான் இல்லை? கொஞ்சம் லோ லிப் தான். சிமிலர் தான், பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லை. இல்லை, அது கொஞ்சம் ஹை லிப் மாதிரி தான் இருக்குது எனக்கு. பாரு, இது கொஞ்சம் கீழ் வாக்கில் இருக்குது. அப்படியே இது கொஞ்சம் போனால் இது கொஞ்சம் ஹைட் ஏறின மாதிரி இருக்குது. இல்லை, நீங்கள் தான் வச்சு பார்க்கணும். ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட். இதுவும் கேள்விப்பட்டிருப்பீங்க, இதுவும் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் சிம்பிளி கிளவர் ஃபீச்சர்ஸ். சிம்பிளி கிளவர் ஸ்கோடாலேருந்தா. அதே மாதிரி எப்போ வந்து ஒரு ஹேட்ச்பேக்கோ இல்லை இந்த மாதிரி ஒரு எஸ்யூவி, காம்பேக்ட் எஸ்யூவி வாங்கினாலும் பின்னாடி வைப்பர் இருக்கிற மாடல் வாங்குங்க. ஏன்னா வைப்பரோட யூஸ் வந்து உங்களுக்கு இப்போ தெரியாது,
ரெய்னி சீசனில் கண்டிப்பாக யூஸ் ஆகும். அதனால் வந்து இப்போ எல்லா கம்பெனியும் வந்து கண்டிப்பாக வைப்பர் கொடுக்கணும், ஒரு இயரில் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அது கம்பெனிஸ்க்கும் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஏன்னா வைப்பர் ரொம்ப எசென்ஷியல், காஸ்ட் எஃபெக்டிவும் கிடையாது. ஆமாம், ப்ளஸ் ஸ்கோடா ஹோல்ஸ்வேகன்லாம் நல்லா க்ளோஸ்டு இதுவே பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. வைப்பர் வந்து ஒரு சேஃப்டி ஃபீச்சரில் ஒன்று தான். அது நீங்கள் வந்து காஸ்ட் கட்டிங் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஒன்று இந்த பழைய மாடலை கொஞ்சம் தூக்கி எரிஞ்சிட்டு கொஞ்சம் க்ளோஸ்டு இதாகவே கொடுக்கலாம். முன்னாடி வந்து ஸ்கோடா லாரால் எல்லாமே க்ளோஸ்டு இதுதான். டெயில் லேம்பா? இன்ஃபினிட்டி. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி டெயில் லேம்ப் வரும் ஸ்கோடாவில். ஸ்கோடா இல்லை, டைகூனில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி டெயில் லேம்ப் ஃபுல்லாகவே வரும். மெயினாக என்னென்னா இந்த மாதிரி கலர்லாம் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி இன்ஃபினிட்டி டெயில் லேம்ப் இருக்கும். ஒரு பிளாக்கோ இல்லை கொஞ்சம் டார்க்காக கலர் எடுத்திங்கன்னா நைட்டில் வந்து உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும். இந்த மாதிரி இன்ஃபினிட்டி டெயில் லேம்ப் நார்மல் லேம்ப்ஸ். கேமரா சுமார் தான் ரெண்டுத்துலேயுமே. பேக் கேமரா அடாப்டிவ் கைட்லைன்ஸும் கிடையாது, நீங்களாக அடாப்ட் பண்ணிக்கணும். லைட் இருக்குது. அது ஷார்க் ஃபின் ஆண்டனா, பாடி கலர் பிளாக் கலர். ஓகே. அதே மாதிரி டைகூன் பேஜிங் இங்கே இவர் எடுத்தது ஸ்போர்ட்ஸ் எடிஷன்னால வந்து பிளாக் கலர் நேமிங் வருது. இது ஸ்கோடாவோட தான். தயவு செஞ்சு ஸ்கோடா கொஞ்சம் நல்லா கொடுங்க, காஸ்ட் எஃபெக்டிவ்னு சொல்லி கஸ்டமரை காயப்படுத்திகிட்டே இருக்காதிங்க. அண்டு ஆமாம், நாங்கள் கொஞ்சம் சிம்பிளி கிளவருன்றதுனாலன்னு இல்லை, எங்களுக்கு போதும் அதுன்ட்டு. அப்புறம் உங்களுக்கு இங்கே நான் எடுத்தது வந்து ஆம்பிஷன். இப்போ வேரியன்ட் பேரே மாற்றிட்டாங்க. நான் எடுத்தது வந்து ஆம்பிஷன் வேரியன்ட் குஷாக்கு. இப்படி தான் வரும். அண்ட் இதெல்லாம் நான் போட்டது. வேறஸ் நம்ம எடுக்கிறோமோ இல்லையோ நான் போட்ட இது. ஸோ அதே மாதிரி ஷார்க் ஃபின் ஆண்டனா அண்ட் இது கிட்டத்தட்ட உங்களுக்கு இது கூட சிமிலராக தான் இருக்கும். சைடு மிரர் ஓஆர்விஎம்மும் சிமிலராக தான் இருக்கும். அதே மாதிரி டயர்ஸ் வந்து இது எத்தனை இன்ச்சு? 17. இது 17 இன்ச்சு. பேசிக்லேருந்தே 17 தானா? 16. இதில் வந்து எங்கே 17? 17. ஓகே. என்னது எவ்வளோ? என்னது 16 இன்ச் வீலு ஸ்டாக்கில் வந்தது. இது வந்து இது என்ன வந்துச்சு? எம்ஆர்எஃப் ஆண்ட்ராய்டில். இது எம்ஆர்எஃப் ஆண்ட்ராய்ட். இது வந்து அப்போலோ ஆல்நாக் 4G. ஆல்ரெடி 40,000 ஓடிடுச்சு, மாற்றணும். இன்னொரு ஃபீச்சர் என்னென்னா, இது எல்லாம் ஸ்கோடா ஓனர்ஸும் கவனிச்சிருப்பீங்களான்னு தெரில. கவனிச்சிருந்தீங்கன்னா ஃபைனு. இதுதான் சைல்ட் லாக்கு. இது உங்கள் சாவியை வச்சு இப்படி திருப்பிட்டு உங்கள் குழந்த உள்ளே இருந்துச்சுன்னா நீங்கள் இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ குழந்தையால் திறக்க முடியாது. திறக்க முடியல பாருங்கள், சத்தம் மட்டும் கேட்குது. ஓகே. இப்போ திரும்ப வந்து நம்ம தான் வெளியிலேருந்து திறக்க முடியும். அண்ட் இதை டிஸ்என்கேஜ் பண்ணால் திரும்ப சாவியை இப்படி போட்டு இப்படி இது லாக்கு, இது அன்லாக். அதே மாதிரி ஸ்கோடா அண்ட் வோல்க்ஸ்வேகனில் திறங்க 3 ஸ்டெப் டோர் இது இருக்குது. ஓப்பன் பண்ணுங்க, கொடுங்க. 1 2 3 அது வந்து 90 டிகிரி டாட்டா மாதிரி 90 டிகிரி இல்லை. 90 டிகிரி இல்லை, ஆக்சுவலாக க்ளோஸ் டு 70 கிட்ட வரும். சாரி 80 கிட்ட வரும். போதுமான ஸ்பேஸ் இதுவே கரெக்டாக இருக்குது. நான் உள்ளே ஏறுறதுக்கு ஈஸியாக ஏறுறது ரொம்ப ஈஸி, இறங்குறது ரொம்ப ஈஸி. இவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது ஸ்பேஸ். இன்னொன்று ஸ்கோடாவில் இன்னொரு கிளவர் ஃபீச்சர் என்னென்னா, இந்த மொபைல் ஹோல்டர். இது வந்து வோல்க்ஸ்வேகனில் இருக்காது. இது இருக்கும், இது இருக்காது. மொபைல் ஹோல்டர், பாக்கெட் ஹோல்டர். இது வந்து உங்களுக்கு ஸ்கோடா காஸ்ட்டில் தான் வரும். நம்ம வோல்க்ஸ்வேகனில் வேணும்னா நம்ம இந்த மாதிரி சீட் கவர் போட்டால் கிடைக்கும். ஆனால் அதில் சீட் கவர் போடாமல் நார்மலாக வர கார்லேயே வந்து இந்த மொபைல் ஹோல்டர் இருக்கும். ஏசி வெண்ட்டும் காட்டிடுங்க. இது வந்து ரியர் ஏசி வெண்ட்டு. 2 இது கிடையாது. டியூயல் ஜோன் கிளைமேட் கண்ட்ரோல்லாம் இல்லை, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. முன்னாடி என்ன டெம்பரேச்சரோ அதே தான் 2 வண்டிலையும் கிடையாது. ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து இதுவே எஃபெக்டிவ் தான். இங்கே வந்து உங்களுக்கு 2 டைப் சி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இது வந்து ஹேண்ட் ரெஸ்ட்டுக்கு உள்ளே வந்து ஸ்பேஸ் வந்து நல்லா ஆழமாகவே இருக்குது. கை இவ்வளோ தூரம் உள்ள போகுது. இது வந்து ஃப்ரண்ட்டு ரியர். தொடங்க. இதுலேயும் 3 ஸ்டெப்பு. அதுதான் 1 2 3. ஸோ இதுலேயுமே ஆம்பிள் ஸ்பேஸ் இருக்குது. இதுலேயும் சிமிலர் தான். அதே மாதிரி ஏசி வென்ட்ஸு, என்ன டைப் சி சார்ஜர். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்கெட் ஹோல்டர் வராது. இது வந்து
மிஸ்ஸிங். இது வந்து Volkswagen கவனிச்சிருக்கணும், கவனிக்கல. அதே மாதிரி இங்கே வந்து ஹேண்ட் ரெஸ்ட்டு இங்கே வந்து கப் ஹோல்டர் பெரிய கப் ஹோல்டரில் ஒரு 1 லிட்டர் பாட்டில் வச்சுக்கலாம், அவ்வளோதான். இது வேண்டாம் அப்படின்னா நம்ம வந்து இப்படி பண்ணலாம், அவ்வளோதான். இங்கே வந்து சைல்டு ஐசோஃபிக்ஸ் சைல்டு மவுண்ட் சீட் இங்கே பண்ணிக்கலாம். ரெண்டுத்துலேயுமே அது இருக்குது, அவ்வளோதான். இதுவும் காட்டிடுங்க. சைல்ட் லாக்கும் இங்கேயும் பார்த்தீங்கன்னா சேம் சிமிலர் ஸ்கூஷாக்கில் இருக்க மாதிரி சைல்ட் லாக்கு. அதுக்கப்புறம் இங்கே வந்து ரிஃப்ளெக்டர், அதே மாதிரி ரிஃப்ளெக்டர். இது வந்து ஸ்பீக்கர்ஸ் சேம். ரிவர்ஸ் சென்சார்ஸும் 3 தான். ஆமாம், அது காட்டிடுங்க 3. இங்கே பார்த்தீங்கன்னா 3 சென்சார், 1 2 3 பார்க்கிங். இங்கேயும் அதே மாதிரி 3 பார்க்கிங் சென்சார் வித் கேமரா.